கடவுள்னாலே அழகு. அதுல ரொம்ப முக்கியமான கடவுள்னு அப்படின்னு கேட்டா, அது முருகன் சொல்லுவாங்க. அழகுன்ற சொல்லுக்கே முருகா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான ஒரு கடவுள்னாலே, அட்ராக்டிவான கடவுள்னாலே அது முருகன் சொல்லுவாங்க. ஆனா, அப்படிப்பட்ட முருகர் நம்ம இந்தியால வெறும் எலும்புக்கூடா மட்டுமே காட்சியளிக்கிற ஒரு கோயில். இங்க எத்தன பேருக்கு தெரியும்? எனக்கே இப்பதான் தெரிஞ்சது. அந்த கதைய கேட்கும்போது, எலும்புக்கூடா மட்டுமே முருகர் காட்சியளிக்கிற கோயில்ல எல்லாரும் போய் தரிசனம் பண்ண முடியுமா? அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட தான் இந்த ஸ்டோரிக்குள்ள போனோம். அப்படிப்பட்ட கோவில் எங்க இருக்கு? ஏன் எலும்புக்கூடா முருகர் காட்சியளிக்கிறார்? பார்த்துடலாமா? சிவன் வந்து ஞான பழத்த குடுத்து, உலக யாரு முதல்ல சுத்தி வராங்களோ, அவங்களுக்கு இந்த பழம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட்ட வச்சாரு. முருகர் என்ன பண்றாரு, மயில எடுத்துட்டு வேகமா அந்த உலகத்த சுத்துறதுக்காக கிளம்புறாரு. ஆனா விநாயகர் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்பா, அம்மாவ தான் உலகம் அப்படின்னு சொல்லி சுத்தி வந்து அந்த பழத்த வாங்கிறாரு. அந்த பழம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கோவத்தினால முருகர் என்ன பண்றாரு அப்படின்னா, சிவன நோக்கி ஒரு தியானம் பண்றாரு. ஒரு தவம் இருக்காரு. அந்த தவம் என்ன அப்படின்னா, என்னோட உடம்புல இருக்க நாடி, நரம்பு, ரத்தம், சதை எல்லாமே சிவனுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு தவம் இருக்காரு. அந்த தவத்தோட மிச்சத்துல கடைசியா முருகனுக்கு கிடைச்சது என்னன்னா, அவரோட எலும்புக்கூடு மட்டும்தான். அந்த எலும்புக்கூடோட உத்தரகாண்ட் மாநிலத்துல கிராஜ்ய மலை அப்படிங்கிற ஒரு மலையில கார்த்திக் சுவாமியா இன்னைக்கு வரைக்கும் பக்தர்களுக்கு தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த முருகர் கோவில்ல எல்லாருமே தரிசனம் பண்ணிட முடியுமான்னு கேட்டா, அங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். அங்க வந்து பெண்கள், குழந்தைகள் தரிசனம் பண்ண முடியாது. வெறும் ஆண்கள் மட்டும் தான் தரிசனம் பண்ண முடியும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த உடம்பு முழுக்க எலும்புக்கூடா மட்டுமே காட்சியளிக்கக்கூடிய அந்த முருகர ஆண்கள் மட்டும் தான் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த கோயில்ல இருக்கு. இத கேட்டவுடனே எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. ஏன்னா, அழகா இருக்கிற ஒரே ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லிட முடியாது. கடவுள்னாலே அழகு. அதுல மிக முக்கியமான ஒரு கடவுள் அப்படின்னா, அது முருகர சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முருகன் உடம்பு முழுக்க எலும்புக்கூடா இருக்குது. நம்ம இந்தியால ஒரு உத்தரகாண்ட் மாநிலத்துல இருக்கிறது எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க.